நாம் யாருக்காக போராடுகிறோம், எதற்காக போராடுகிறோம் என்று தெரிந்து கொள்ளுகிற போதே இதற்கு எதிரில் யார் இருக்கிறார், யாருக்கு எதிராக போராடுகிறோம், எந்த சிந்தனைக்கு எதிராக போராடுகிறோம். நாம் சமத்துவத்திற்காக போராடும் போது, சம உரிமைக்காக போராடும் போது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு போராடும் போது அதை தடுக்கிறதுக்கு யார் வருவான்னு தெரிஞ்சாதானே நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் கையில கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எதுக்காக? பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும், கையில கயிறு வெறும் எல்லாரும் ஒரே கயிறு கட்டிட முடியுமா? என்னென்ன கலர்ல என்னென்ன கயிறு கட்டணும்னு எந்த அடிப்படையில் கட்டுறாங்க? ஜாதி அடிப்படையில் கட்டுறாங்க. கலரு நம்ம இஷ்டத்துக்கு கட்டிட முடியாது. ஆனா எல்லாரும் யாரு? இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாரும் இந்துக்கள் அப்படிமா. அவன்லாம் கிறிஸ்டின், அவனை சேர்க்கக்கூடாது, அவன் குல்லா போட்டிருக்கான், அவன் முஸ்லீம், அவன் கிடையாது, அவன் நம்மளே கிடையாது, நம்மெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாருமே இந்துக்கள் தான். ஆனா நம்ம எல்லாராலையும் பூணூல் போட முடியுமா? கையில கயிறு கட்ட முடியுமா? கட்டலாம் சார், நீங்க ப்ளூ கலர் கட்டுங்க, நீங்க பச்சை கலர் கட்டுங்க. ஒரு ஆள் மஞ்சள் கலர் கட்டுவாரு, ஒரு ஆள் காவி கலர் கட்டுவாரு. அவன் கரெக்டா பார்ப்பான், ப்ளூ கலர் யாரு, பச்சை கலர் யாரு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலர்ல கயிறு. ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? நம்ம எல்லாரும் இந்துக்கள். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற வன்முறை உட்பட ஜாதி அடிப்படையில் நடக்கிறது. இதை ஒழிக்கணும்னு இந்த அரசு சொல்லும் போது அதுக்கு எதிராக யார் நிக்கிறான்னா இந்த பேர்ல வரக்கூடிய ஆட்கள் தான் நிக்கிறாங்க. இந்துத்துவா, சங், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இதெல்லாம் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த நாட்டில் ஜாதி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள். ஆனால் அதற்கு மாறாக பொய்யாக நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லுவாங்க.